யூஎஸ் அனைவருக்கும் வணக்கம். பட்ட காலிலே போடும் கெட்ட குடியோ கெடும்னு நம்ம ஊர் பக்கம்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி ரயில்வேக்கு நேரம் சரியில்லை, எப்படியெல்லாம் தொல்லை வருது பாருங்கள். मारेगा, जो भी जाएगा उसको भी मारेगा ये। இந்த வீடியோவை பார்த்தோன்னே பல பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். இந்த ஆள் ஒரு மனநோயாளி, பொறுப்புள்ள இந்திய பிரஜை எப்படி அழகாக வேடிக்கை பார்த்துட்டு போகிறாரு பாருங்கள். இந்த சம்பவம் பீகாரில் நடந்தது. ஸ்டேஷனில் சுற்றிக்கிட்டு இருந்த மனநோயாளி ஒரு இரும்பு பைப்பு பிளாட்ஃபார்மில் கடந்திருக்கு, பழைய பைப்பு. அதை கையில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவனுக்கு ஏசி பெட்டிகளோட கண்ணாடிகளை பூரா அடித்து உடச்சி துவம்சம் பண்ணிவிட்டான். இதில் என்ன கொடுமைன்னா, பல பயணிகள் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. பிளாட்ஃபார்ம் டியூட்டி பார்த்துட்டு இருந்தா ஆர்பிஎஃப் யாரும் அந்த நேரத்தில் அங்கே இல்லை. எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட எம்டி ரேக் அது. இவன் பாட்டுக்கு 2 போட்டிக்கு மேலே உடச்சி சேதம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். தகவல் கிடைச்சி வந்து ஆர்பிஎஃப் பார்த்து அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க. ஸ்டேஷனுக்குள்ளே வந்ததுக்கே பைப்பை தூக்கினவன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தால் துப்பாக்கியை தூக்கிடுவான். இவனை வேற என்ன பண்ணுறது, பிடிச்சி கொண்டு வெளியில் விட்டுட்டு வந்துட்டாங்க. சினிமா பட காட்சி மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இதை கேள்விப்பட்ட எஸ்பி டியூட்டியில் இருந்த ஆர்பிஎஃப் 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. இப்போ அவங்களுக்கு நேரம் சரியில்லை போட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.